அனைவருக்கும் வணக்கம். நான் கமலக்கண்ணன் பேசுகிறேன். கன்வென்ஸ் ஃபிசியோதெரபி கிளினிக் ஆலங்காயம். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்கலாம்னா லோ பேக் பெயின் அதுக்கு வந்து எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஸோ ஒருத்தர் வந்து கேட்டுருந்தீங்க லோ பேக் பெயினுக்கு வந்து எக்ஸசைஸ் எடுக்க சொல்லி இப்போ போட்டுருந்தீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் உங்களுக்காக நான் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறோம். பார்த்துக்கோங்க, ரொம்ப சிம்பிள் எக்ஸசைஸ் தான். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளாக வந்து என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி பெட்டு எடுத்துக்கோங்க. ஸோ பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குஷனாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அந்த மாதிரி பெட் எடுத்துக்கோங்க. அப்படி முடியல அப்படின்னா கீழே கூட வந்து நீங்கள் படுத்துட்டு செய்யலாம். ஓகேங்களா? ஒரு பாயை போட்டுட்டு கீழே பாயோ மேட்டோ போட்டுட்டு இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ வந்து இது படுத்துக்கோங்க. இந்த மாதிரி படுத்துட்டு காலை வந்து மடித்து வச்சுக்கோங்க. 2 காலையும் மடித்து வச்சுக்கோங்க. உங்கள் ஒரு சின்ன ஒரு துண்டு மட்டும் எடுத்து ஸ்கொயர் ஷேப்பில் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இங்கே வந்து முதுகு கீழே வந்து வச்சுக்கோங்க. நான் கை வச்சிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்கள் வெள்ளி இருக்கு இல்லையா, ஸோ ஸ்டொமக் வந்து உள்ளே இழுத்து அந்த கையை வந்து நீங்கள் அழுத்தணும். சரியா? இங்கே பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணணும். இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். சரிங்களா? ரெண்டாவது எக்ஸசைஸ் என்னன்னா, காலை நல்லா நீட்டி வச்சுக்கோங்க. நீட்டி வச்சுட்டு உங்கள் காலை மட்டும் ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி தூக்குங்க. தூக்கிட்டு ஒரு 10 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இறக்கிடுங்க. அதுக்கடுத்து இந்த கால் ஒரு 10 கவுண்ட்ஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் கீழே விட்டுருங்க. இது வந்து மேலே பார்த்த மாதிரி செய்கிற எக்ஸசைஸ். அடுத்து என்ன பண்ணுங்கன்னா, இந்த பில்லோ வந்து எடுத்துருங்க. இந்த மாதிரி கவுந்து படுத்துக்கோங்க. 2 கையும் இப்படி பின்னாடி வச்சுக்கோங்க. சரிங்களா? பின்னாடி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கால், இந்த ஒரு காலை வந்து இந்த மாதிரி மேலே தூக்கிட்டு 10 வரைக்கும் கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேங்களா? அதே மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி. சரிங்களா? அதுக்கப்புறமா கழுத்தை மட்டும் இப்படி லிஃப்ட் பண்ணுங்க. லிஃப்ட் பண்ணிவிட்டு ஒரு 10 வரைக்கும் கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்புறம் பொறுமையாக கீழே விட்டுருங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து இந்த மாதிரி முட்டி போட்டுக்கோங்க. முட்டி போட்டுட்டு ஒரு கையை மட்டும் இப்படி மேலேருந்து லிஃப்ட் பண்ணுங்க. லிஃப்ட் பண்ணிவிட்டு ஒரு 10 வரைக்கும் கவுண்ட் பண்ணுங்க. சரிங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதுக்கப்புறம் இந்த கை 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, இப்போ வந்து லிஃப்ட் பண்ணும்போது இந்த கை தூக்கணும் இல்லையா, நெக்ஸ்ட் ஆப்போசிட் லெக் சேர்த்து தூக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அதுக்கப்புறம் இந்த கை 1 2 3 4 5 6 7 8 9 10. சரிங்களா? அதுக்கடுத்து இந்த மாதிரி படுத்துக்கோங்க. 2 கையும் வச்சுக்கோங்க. 2 கை இந்த மாதிரி வச்சுட்டு உங்கள் காலில் இருக்கு இல்லையா, குதிக்காலில் இந்த மாதிரி தூக்கி லிஃப்ட் பண்ணிவிட்டு ஒரு 10 வரைக்கும் கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி ஒரு 10 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ வந்து இது வந்து அதிகமாக பண்ண முடியாது. இந்த எக்ஸசைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து 10 கவுண்ட்ஸ் கூட சில பேரால் பண்ண முடியாது. ஒரு 5 கவுண்ட்ஸ் எவ்வளோ உங்களால் கவுண்ட் பண்ண முடியுதோ அது வந்து ஒரு செட்டாக அப்படி கவுண்ட் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸசைஸு. இப்போ நான் செஞ்சு முடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு கணக்கு. ஸோ இந்த ஒரு செட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் கேப் விட்டுருங்க. திருப்பி மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி திருப்பி இன்னொரு செட் செய்யுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 2 மினிட்ஸ் கேப், அப்புறம் இன்னொரு செட். அது மாதிரி ஒரு 3 செட்டு செய்யுங்க. ஸோ 3 செட்டு செஞ்சுங்க. மார்னிங் ஒரு 3 செட்ஸ், ஈவினிங் ஒரு 3 செட்ஸ், அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ இது குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 டேஸாவது நீங்கள் பண்ணணும். அதுக்குபட்சம் நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் பண்ணலாம். ஸோ அது மாதிரி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம்.